பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். என்ற அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீபத்தில் விலகிய அந்த கட்சியினுடைய மருத்துவர் அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் இளவஞ்சி நம்மோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். ஃபர்ஸ்ட் நாம் தமிழர் கட்சி உங்களை சேர்றதுக்கு எந்த விஷயம் ஈர்த்துச்சு? இனப்படுகொலைக்கு பின்பு தான் நான் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சேன். நான் பிறந்தது திராவிட கழகம், இப்போ ஆசிரியர் தலைமையிலான திராவிட கழகம். நான் சின்ன வயசில் வளர்ந்ததெல்லாமே பெரியார் மணியம்மை மாளிகையில் தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னா, நான் எவ்ரி சண்டே எங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும், பைபிள் கிளாஸஸ் மாதிரி. இப்போது ஓவியாக்கா இருக்காங்க. ஆமாம், ஓவியா இருக்காங்கல்ல. ஓவியாக்காவோட அம்மா அப்பா கண்மணி தமிழரசன் இவங்க தான் மதுரையில் எங்களுக்கு பெரியாரை பற்றி சொல்லி வளர்த்தது. அப்போது கலி பூங்குன்றனாருடைய பாடல்களை சொல்லி தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வளர்த்தாங்க. தந்தை பெரியார் போலவே தரணியில் தலைவரும் இல்லையே, சொந்த தந்தை போலவே சொல்லிட ஒருவரும் இல்லையே, அறிவுக்கு அவர்தான் அகராதி, அன்புக்கு அவர்தான் அகராதி, ஊருக்கு அவர் போல் உபகாரி, ஒருவரும் உண்டோ உரைப்பாய்னி அப்படின்னு. அப்போ அங்கே நாங்கள் போகும்போது நிறைய கருத்துக்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த சமூக விடுதலையை, சமூக கருத்துக்கள் எல்லாம் சொல்லி வளர்த்தாங்க. எங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாலும் எங்களுக்கு அந்த கருத்துக்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதனால நான் இப்போ கண்மணி அம்மாவுக்கு வயசாயிருக்கும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான நபர் கண்மணி அம்மா. அந்த மாதிரி சமூக கருத்துக்களை சொல்லி வளர்த்த போது அவங்க மூலமாக தான் பிரபாகரன் எனக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். இப்போ சீமான் எனக்கு பிரபாகரன் அறிமுகப்படுத்தலை. இப்போ இருக்க இளைஞர்கள் சீமான் அண்ணா பிரபாகரனை எடுத்துகிட்டு வராருன்னு சொல்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு இது புது செய்தியாக இருக்குது. நான் சின்ன வயசில் வரும்போதே திராவிட கழகம் தான் எனக்கு பிரபாகரனை அறிமுகப்படுத்தியது. சரிங்களா? இலங்கையில் இப்படியெல்லாம் போராடுறாங்கன்னு சொல்லிட்டு ஊமை விழிகளில் ஒரு பாட்டு இருக்குது, உரிமையை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா அப்படின்னு, உயிரை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை டிவி எடுத்துட்டு அந்த பாடலை ஒலிக்க செய்வாங்க. அந்த பாடல் நமக்குள்ள போகணும், ஒரு உணர்வை ஏற்படுத்தணும்னு. அது மாதிரி திராவிட கழகம், திராவிட இயக்கம் சொல்றாங்க. தமிழ் உணர்வை கொடுத்தது திராவிட இயக்கம், விடுதலை போராட்ட உணர்வை கொடுத்தது திராவிட கழகம் தான் எனக்கு கொடுத்தது. என்னோட இன்ஸ்பிரேஷன் வழக்கறிஞர் அருள்மொழி பார்த்தீங்கன்னா அமைதியான உருவம், நிறைய முடி இருக்கும் அவங்களுக்கு, அறிவான கருத்துக்களை பேசுவாங்க. பார்க்கும் போதே ஒரு தேவதை அறிவு சார்ந்த கருத்துக்களை பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பார்த்து வியந்தது அருள்மொழியக்கா தான். அருள்மொழியக்கா ரொம்ப அறிவா பேசுவாங்க. அப்ப அவங்கள மாதிரி நான் லாயர் ஆகணும்னு நினைச்சேன். நீங்க சொன்ன ரெண்டு பேருமே, தோழர் ஓவியாவா இருக்கட்டும், அருள்மொழியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே உண்மையாவே ஒரு சமூக களத்துல ஒரு பெரிய ஆள். இன்னும் நீங்க நிறைய பேரை பார்த்துக்க வாய்ப்பு இருக்கு. இத்தனை பேரை பார்த்து நீங்க சீமானுடைய பேச்சுல நீங்க அந்த கட்சியில இணைஞ்சிருப்பீங்க. இல்ல, சீமானோட பேச்சுல நான் அந்த கட்சியில இணையல. நாங்க திராவிட கழகத்துல இருந்தோம். எங்க அப்பா சமூக விடுதலையில பயணிச்சவங்க. என்னோட பாட்டனார் அவர் சமூக விடுதலை போராளி. என்னோட தாத்தா பெரியார் இருந்தபோது அக்ரஹார நுழைவு போராட்டம் நடத்தியிருக்காரு. என்னோட சித்தப்பா மெசால ஸ்டாலின் இருந்தபோது சிறையில் இருந்தவர். எங்க அப்பா சயின்டிஸ்ட், ஆனாலும் அரசியல் களத்துல பயணிச்சவர். தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு உருவாகிறதுக்கு பேக் போனா இருந்தவர் எங்க அப்பா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னோடி. ஆமா, அதுக்கப்புறம் 93ல பொலிட்டிக்கல் அட்வைசரா இருந்தாரு பாமகல. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் புதிய தமிழகத்துல ஹெட் கோஆர்டினேட்டரா இருந்தார். இவ்வளவு களத்துல நான் இருந்தாலும் அந்த இனப்படுகொலையினுடைய வலி தான் நான் நாம் தமிழர் கட்சியில சேர்றதுக்கு காரணம். இப்போ எல்லாரும் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி 1.1% வாங்குச்சு, 6.58%, 8% வாங்குச்சு. இப்போ வந்தவங்க நாங்க கிடையாது. சீமான் டெரரிஸ்ட், நக்ஸலைட், எல்டிடி பர்சன் சொன்னாங்கல்ல, அப்போ கட்சிக்கு வந்தாலுங்க நாங்கள். சரிங்களா? இனப்படுகொலை எங்களுக்கு பிரபாகரன் தான் ஹீரோ. எங்களுக்கு பிரபாகரன் தலைவர்னு அறிமுகப்படுத்தினது சீமான் கிடையாது. சின்ன வயசுல திராவிட கழகம் தான் எனக்கு அறிமுகப்படுத்துது. ஸோ பிரபாகரனை தமிழ்நாட்டில் யாரெல்லாம் மறந்துருந்தாங்களோ அவங்களெல்லாம் தாண்டி சீமான் பிரபாகரனை தலைமை தாங்கினதுனால அந்த கட்சியில் நீங்கள் சேர்ந்தீங்க. ஆமாம். தொடர்ந்து அதுக்கப்புறம் சீமான் பிரபாகரன் குறித்தே நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லுவார். அவர் கூட இருந்து நான் சாப்பிட்டோம், அது சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம், அவர் விதவிதமாக நிறைய எனக்கு ஃபுட்ஸ் எல்லாம், இந்த மாதிரிலாம் கதைகள்லாம் நிறைய சொன்னார்ல. அப்போல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் நம்புனீங்களா? நான் அவ்வளோ நம்பலை. ஏன்னா போராட்ட காலத்தில் உணவு பற்றியான முக்கியத்துவம் இருக்காது. போராளிகள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் சாப்பிடுவாங்க.
அவங்களுக்கு உணவை பத்தியான அக்கறையெல்லாம் ஆமக்கறி இதெல்லாம் அதெல்லாம் நான் நம்பல. அப்பவுமே இதை கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்களா உள்ள? இல்ல, நான் இதை பத்தி எதுவும், எனக்கு இது வேலை இல்லைங்க. நான் வந்தது விடுதலைக்காக தான் வந்தேன். இப்போ மருத்துவ பாசறை குரூப்னா தேவையில்லாத மீம்ஸ் எல்லாம் வரும். நான் மருத்துவ பாசறையில இருந்து வெளியே வந்துட்டேன். அது தேவையில்லாததுல நமக்கு சமூக விடுதலைக்கு எது தேவையோ அதுதான் நான் பேசுவேன். இதெல்லாம் தேவையில்லை. இப்ப அர்ஜென்டா வெளில வருதுக்கான இமீடியட் வரதுக்கு இல்ல, பெர்சிஸ்டிங்கா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அது வேற, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது. வந்தது அந்த ஆடியோ வந்து அது ஒரு பெண்களை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு ஆடியோ வருது. ஆடியோ வரும்போது அந்த எந்த பர்சனை பத்தி பேசினாங்களோ அந்த பர்சனே வந்து என்கிட்ட சொல்றாங்க, பேசினது தலைமை ஒருங்கிணைப்பாளர், வெளியிட்டது சாட்டைன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேட்டால் அவர் உருட்டுறாருன்னு சொல்றாங்க. அப்போ வந்து நாங்க வந்து காளியம்மாளோட பிசுறு ஆடியோ வந்தபோதே நாங்கள் காளியம்மாள்கிட்ட, நான் மட்டும் இல்லை எல்லா பெண்களும் ஆதரவா நின்னோம். அவங்க களத்துல நின்ன போராளி இல்லையா, அதனால நீங்க தைரியமா இருங்க, நல்ல ஓய்வெடுங்க, இன்னும் நல்லா நீங்க விடுதலைக்காக போராடணும், தைரியமா இருங்க, நாங்களும் அவங்களோட இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இந்த பெண்கிட்டையும் நாங்கள் பேசுறோம். பேசிட்டு நம்ம வெளியே எல்லாரும் லஞ்சுக்கு போகலாம், தைரியமா இரு, அந்த மாதிரி சொல்றோம். அதுக்கப்புறம் இது குறித்து கேள்வி எழுப்பப்படும் போது அதுக்கான கல் வந்து என் மீது அடிக்கப்படுது. அதுதான் பிரச்சனை. அங்க கேள்வி கேட்டதுனால இல்ல நான் தான் அந்த ஆடியோவை சர்க்குலேட் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த ஆடியோ இணையம் ஃபுல்லா இருக்கு. நான் எப்படி சர்க்குலேட் பண்ணுவேன் அந்த ஆடியோவை? அப்ப பழி என் மேல விழுகுது. அப்ப எனக்கு இருக்க பிடிக்கல, அதனால நான் வெளியே வரேன். பொதுவா இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு, இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, இப்போ சமீபத்துல நிறையவே தொடர்ந்து பேக் டு பேக் எல்லாமே பெரிய பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க வரக்கூடியது அப்படிங்கிறது வேற ஏதோ ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் தான் இந்த மாதிரியான ஒர்க்க பண்ணுது அப்படின்னு தொடர்ந்து பேசப்பட்டு இருக்கேன். இல்ல, எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் வந்துங்க இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க, வெளில வந்து எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, நாங்களா தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. பட் ஒரு தொடர்ச்சியா இப்ப தானே வராங்க எல்லாருமே, ஒரு 2 months இடையில தான் வரிசையா வெளியில வராங்க. அது தெரியல எனக்கு, இதுதான் சிக்கல். இதனாலதான் நான் வெளில வந்தேன். சரி மேடம், இப்போ எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம். இப்போ உங்களை மருத்துவர் அணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், நீங்க காளியம்மாளுக்கு எந்த ரெகக்னேஷனும் கிடைக்கலைங்க, ஒரு போராளியா இருக்காங்க. இதுவரை நடந்த எல்லா தேர்தல்களிலும் அவங்கள வேட்பாளரா நிறுத்தி இருக்கிறாங்க. நாடாளுமன்ற மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் என்ன ரெகக்னேஷன்ல தவறி போச்சு? அதாவது ஈகோன்னு இருக்கு இல்லைங்களா, ஈகோ பெண்களுக்கு இருக்கு. எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் நான் உண்மையா சொல்றேன், ஈகோயிஸ்டிக். ஆணை மாத்திரம் ஒரு இடத்துல வச்சுட்டு பெண்ணை ஒரு இடத்துல வைக்கக்கூடாது, சரிங்களா? அப்போ இந்த பொதுச் செயலாளர் போஸ்ட் நாங்கள் கேட்குறோம், பெண்ணுக்கு கேட்குறோம், நான் எனக்கு கேட்கல, சரிங்களா? அது சொல்றாங்க, ஏன் உங்களுக்கு தான் பொருளாளர் போஸ்ட் உங்களுக்கு வேணுமோ அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கேட்கல. நான் காலையிலேருந்து மாலை வரைக்கும், காலையில் 8 o'clockலேருந்து 4:30 வரைக்கும் நான் மருத்துவமனையில் இருக்கேன், சரிங்களா? என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேர்வு அப்படின்னா இன்னும் ரிவிஷனோட 5 o'clock வரைக்கும் கூட இருக்கலாம், தாமதமாக கூட நான் வருவேன். அது முடிச்சுட்டு நான் கிளினிக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்னோட கேம்ப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவேன். நான் வச்சிருக்க அறக்கொற்றம் சார்பாக ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த பொறுப்புகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அது பொறுப்புகள் வேணுன்ற அவசியம் இல்லை. நான் பெண்களுக்காக கேட்குறேன். ஒரு பார்ட்டியில் தலைமை பொறுப்பில் ஒரு பெண் இருந்தால் அந்த இடமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் வந்து கேட்குறேன், இவர் பொதுச் செயலாளர் போஸ்ட் ஒரு பெண்ணுக்கு கொடுங்கன்னு கேட்குறேன். கொடுத்தா ஒரு அங்கீகாரங்க அந்த கட்சிக்கு, என்ன சொல்கிறீங்க? அதனால நான் கேட்குறேன். நான் கேட்கும்போது அவங்க ஒன்றும் பதில் பேசல. அதாவது தலைமை ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட் வந்து ஒரு ஆண் இருக்காங்க, பொதுச் செயலாளர் போஸ்ட்டில் ஒரு ஆண் இருக்காங்க, பொருளாளர் போஸ்ட்டில் ஒரு ஆண் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே பெண்களுக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தொடர்ந்து 15 வருஷமா இப்படி தான் இருக்குது. பட் இந்த 15வது வருஷம் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணணுங்கிற ஒரு தேவை வருதா? 15வது வருஷம் இல்லைங்க, போன வருஷமே நாங்கள் கேட்டோம். அது கேட்டு 1.5 வருஷம், 1.5 ஜான்வரியில் கேட்டோம்னு நினைக்கிறேன். 24 ஜான்வரி. என்ன பதில் வந்துச்சு? அதுக்கு ஒருத்தருமே ஒன்றும் பேசல. இந்த ரியாக்ஷன்ஸே நான் சொன்னேன், நான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனேசான்ஸ், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை மகாத்மா ஃபுலே, அதுக்கப்புறம் இந்திய மறுமலர்ச்சியின் தாய் சாவித்ரிபாய் ஃபுலேவையும் மகாத்மா ஃபுலேயோட சீமானனை நான் கம்பேர் பண்ணேன். இந்திய சமூகத்திலேயே அரசியல் மறுமலர்ச்சியின் தாய் சீமான் அப்படின்னு. ஏன்னா பெண்களுக்கும் இதுக்கும் தேர்தல் காலத்தில் 50% கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனேசான்ஸ் மாதிரி ஃபாதர் ஆஃப் இந்தியன் பொலிட்டிக்கல் ரெனேசான்ஸ் சீமான் நான் பேசுகிறேன். 50% கொடுக்குறீங்க. நீங்கள் தான் மறுமலர்ச்சியின் தாய், இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் மறுமலர்ச்சியின் தாயே நீங்கள் தான் அப்படின்னு பேசிட்டு, தாயே அப்படி ஒரு 50% வந்து உள்ளே இருக்கிற பொறுப்புகளில் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம்.
அவங்க அது குறித்து பேசல. அண்ணன் சொன்னாரு, இது வந்து எங்களோட கடமை. சரி, நீங்க காளியம்மாள் இவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்குறீங்க. ஆனா இப்ப அவங்கள்ட்ட கேட்டாச்சுன்னா சீமான் இப்படிலாம் பண்றாரா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்ல அப்படின்னு இப்ப கேட்டீங்களா நீங்க? இப்ப சமீபத்தில் உள்ள நேர்காணல்ல கூட கொடுத்துருக்காங்களே, என்னன்னு சீமான் இந்த மாதிரியான மற்றவங்களை எல்லாம் அவுட்ரைட் பண்றாரா அப்படிங்கும்போது, ஒரு அரசியல் கட்சினா இப்படிதான் இருக்கும், அரசியல் கட்சியில் எங்களை போன்ற பேச்சாளர்கள் இன்னொரு பேச்சாளர்கள் உருவாவாங்க அப்படின்னு அவங்க ஒரு பொதுப்படையா தானே சொல்லுவாங்க. பொதுப்படையா அவங்க பெருந்தன்மை காரணமாக சொல்லுவாங்க. அவங்க எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். அவங்க எவ்வளவு புறக்கணிக்கப்படுறாங்க, அவங்க எவ்வளவு வெளியே சுமந்து இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியுங்க. அப்ப அவங்களும் ஒரு உயர் பதவி வேணும். அவங்க ஒரு பேட்டியிலே சொல்லிருக்காங்களே, நான் என்னோட வளர்ச்சி பிடிக்கல அப்படின்லாம் பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்களே. இல்ல, அந்த வளர்ச்சி ஒரு கட்சி கொடுத்தது தானே, ஒரு தனி நபர் இல்லாம ஒரு கட்சியோட தானே அவங்க வளர்றாங்க. இல்லங்க, இதெல்லாம் இல்லங்க, இதை விட மிக பெரும் அடையாளமா இல்லங்க, இதை விட மிக பெரும் அடையாளமா வளர்ந்துருக்கணுங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறேன், தமிழ் தேசியம்ங்கிறது தான் உங்களுடைய அடையாளமா இருக்கணும், தமிழ் தேசியம் தான் வளரணும் அப்படிங்கறத தாண்டி ஒவ்வொருத்தரும் நாங்க வளரணும் எங்களுக்கு பெரிய அடையாளம் கிடைக்கணும். தமிழ் தேசியம் வளரணும்னா ஒவ்வொரு நபரும் அறிவு சார்ந்த கருத்துக்களை எல்லா இடத்துலயும் சுமந்துட்டு போனுங்க. அதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படலையா? எல்லா பேச்சாளர்கள் இருக்காங்க, பேச்சாளர்கள் அந்தந்த இடத்துல பேசுறாங்க, சரிங்களா? ஆனா ஒரு கட்டத்துல அவங்க வளர்ந்தாங்கன்னா அவ்வளவுதான், இவ்வளவுதான் வளரணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இப்ப பாத்தீங்களா, ராஜீவ்காந்தி வளர்ந்தாரு, ராஜீவ்காந்திய அமிச்சிட்டாங்க. கல்யாண சுந்தரம் வளர்ந்தாரு, கல்யாண சுந்தரம் அமிச்சிட்டாங்க. அருள் எழினன் பெரிய இன்டலெக்சுவல், சீமானை பத்தி பெரிய புத்தகம்லாம் எழுதினவர், அவர் அமிச்சிட்டாங்க. வெற்றி குமரனை அமிச்சிட்டாங்க. பொருளாளர் ராவணன் இருக்காரு, ராவணனோட அப்பா வீட்டில தான் பெரியார் போய் அங்க பிரச்சாரத்துக்கு தங்கியிருப்பாரு. அவர் வந்து பெரிய இன்டலெக்சுவல். அவங்க பொண்ணு வந்து மதிவதனின் IFS ஆஃபீஸர், அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ பொருளாளர் போஸ்ட் ஒருத்தர் கொடுக்குறாங்க, அவர் அந்த பொருளாளர் போஸ்ட்ல இருக்காரு. ஆனா அந்த போஸ்ட் எடுத்து இன்னொரு கொடுக்குறோன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஜெகதீச பாண்டியனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தேர்தல் நேரத்துல அந்த கட்சியுடைய வேட்பாளரை தோற்கடிக்கிறதுக்கு அந்த கட்சியில உள்ளவங்களே காசு வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் நீங்க வச்சீங்க. ஆமா, வாங்குறாங்க தான், அது உண்மைதான். புகார் தெரிவிச்சீங்களா? எது புகார் தெரிவிச்சீங்களா, இந்த கட்சியில உள்ளவங்க இந்த மாதிரி காசு வாங்குறாங்க ஆப்போசிட் பார்ட்டிட்ட இருந்து அப்படின்னு? அதெல்லாம் தெரியும், நாங்க சொல்லியிருக்கோமே, பொருளாளர்கிட்டே சொல்லியிருக்கோமே. பொருளாளரே பொருளாளர்கிட்ட வந்து ஒரு பர்சன் வந்து ஆக்டிவ் பர்சன், அந்த தொகுதியில இன்னும் வாக்குகளை சேகரிச்சிருவாரு, அந்த மாதிரி ஆக்டிவ் பர்சன். அவர் கேட்குறாரு, அண்ணா என்னண்ணே எனக்கு பொறுப்பு போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு சொல்றாரு, பொறுப்பு போட்டா நீ வேலை பார்ப்ப, சரியா, அதனால உனக்கு பொறுப்பு போட மாட்டேங்கிறாங்கன்றாரு. புரியுதா? வேலை பார்த்து அவர் வெற்றியின் இலக்க எட்டிடுவார்ல. தம்பி நீ வேலை பார்ப்பா, பொறுப்பு போட்டா, அதனாலதான் உனக்கு அந்த போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு. இல்லைங்க, இப்ப பெரிஃபரி ஆஃப் தமிழ்நாட்டுல கட்சி வளருது, கிராமங்கள் அதுல எல்லாம். நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில கட்சியே இருக்காது. சரி மேம், இப்ப காசு கீழே உள்ளவங்க வாங்குறாங்க, இது கீழே உள்ளவங்க வாங்குறத சீமானுக்கு கொடுக்குறாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, யாரு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. பெரிய குற்றச்சாட்டு மேடம். இப்ப இந்த மாதிரி காசு வாங்குறாங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு, ஒரு தேர்தல் நேரத்துல வாங்குறாங்கிறது. அப்போ தலைமை ஒருங்கிணைப்பாளரும் இந்த மாதிரியான காசு இல்ல அப்பல. இப்ப வந்து நான் வந்து எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லிட்டேன், 2024 எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லிட்டேன். இந்த வட சென்னையில என்ன அறிவிச்சாங்க, நான் நிக்கலன்னு சொல்லிட்டேன். அப்போ தலைமையில வந்து நெருக்கமா இருக்க ஒரு நபர் சொல்றாரு, நல்ல வேளை தங்கச்சி நிக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, திண்டுக்கல்ல ஒரு வேட்பாளர் நிறுத்தினாங்க, வேட்பாளர் நிறுத்தும் போது அங்கேயும் பணம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாகுல் ஹமீது மாமா வந்து இஸ்லாமியர்களின் ஓட்டை பிரிக்கிறதுக்கு மயிலாடுதுறையிலிருந்து தேனிக்கு அமிச்சாங்க, அப்பையும் பணம் பெறப்பட்டது அப்படின்னு. அதனால நல்ல வேளை நீ தப்பிச்சேன்றாங்க. அவ சொல்றாங்க, அம்மா ஒருத்தரை நம்பி ஒருத்தவங்க நிக்கிறாங்கம்மா, நின்று ஒருத்தரை நம்பி ஒருத்தவங்க நிக்கிறாங்க, எதிர்கட்சிட்ட பணம் வாங்கிட்ட அப்படிமா அப்படின்றாரு. நான் அவரை பத்தி நான் சொல்ல விரும்பல, நல்ல வேளைமா நீ தப்பிச்சிட்ட அப்படின்றாரு. சீமான் மேல இப்படி டைரக்டா குற்றச்சாட்டு எனக்கு தெரியலங்க, வாங்கினாங்கன்னு சொல்றாங்க, யார் வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. இப்போ ஒட்டுமொத்தமா இப்ப கட்சியில இருந்து எல்லாரும் ஒருத்தரா வந்துட்டு இருந்தா, தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு உரத்த சிந்தனை, ஒரு பார்வை அப்படிங்கிறது யாரு கொண்டு போறது? தமிழ் தேசியம் தானே உங்களுடைய கொள்கையா இருந்துச்சு, எல்லாருடைய கொள்கையும் உங்களுக்கு தான் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே வெளில வந்துட்டீங்க. அப்படி இல்லைங்க, என்னங்க, நேர்மையா இருந்திருந்தா யாரும் கட்சியை விட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க. இல்ல நம்ம இது சொல்ல, அந்த அந்த கொள்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ் தேசியங்கிறது நீ யாரு கொண்டு வர முடியும்? யாரு கொண்டு வர முடியும்னா தமிழர்கள் தான் எடுத்து பயணிக்கணும். யாரும் எல்லாரும் தான் திராவிடம் அப்படி இப்படின்னு வேற வேற திசையில போயிட்டு இருக்கிறாங்க.
விஜய் மாதிரி உள்ளவங்க இல்லைங்க, அப்படி இல்ல. ஒரு கட்டத்துல வந்து ஒரு தத்துவம் நம்பி வரும்போது ஏமாற்றப்படுறோம் அந்த காலத்துல, புரியுதுங்களா? ஒரு பெரிய நீரோடை அப்படின்ட்டு வரோம், அது காணல் நீரா போயிடுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கும் மேல நம்மளோட வாழ்க்கை இழக்க வேண்டாம், அதனால இருக்கிற அமைப்புல இணைஞ்சு மக்கள் நல பணிகளை பண்ணலாம்னு போயிடுறாங்க. இப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்தை இதுக்கு முன்னாடியே பல நெடுமாறன் போன்றவர்கள்லாம் வலியுறுத்தி அதுக்கான ஒரு இயக்கத்தை நடத்துறாங்க. ஆனா சீமான் அங்க போய் அவர் கூட இணையல, இவர் தனியா உருணும். அப்பவுமே உங்களுக்கு தெரியாதா, ஒரு ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருக்காரு, அவரோட இணைந்து பயணிக்காம இவர் தனியா ஒரு இதா இருக்கேன்னா இதுக்குள்ள ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கணும் அப்படிலாம் இல்ல? உண்மைதாங்க, சீமான் வந்து ஆகச்சிறந்த தலைவர், அதுல வந்து எங்களுக்கு மாற்று கருத்துலாம் கிடையாது. தமிழ் தேசியத்திற்கு, தமிழ் தேசியத்தின் ஆகச்சிறந்த தலைவர், அதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா நான் திராவிட இயக்க குடும்பத்துல இருந்து வரும்போது எனக்கு வந்து சில தடைகள் இருந்தது. ஆர்எஸ்எஸோட ப்ராஜெக்டை நிறைவேற்றுறதுக்காக தான் சீமான் வந்திருக்கிறாரு, நீ அந்த கட்சிக்கு போகக்கூடாதுன்னுலாம். ஆமா, பி டீம் அப்படிலாம் சொல்லி, பி டீம் ஏ டீம்லாம் இப்போ வந்தது. முதல்ல ஆர்எஸ்எஸோட ப்ராஜெக்ட் நிறைவேற்றுறதுக்காக தான் சீமான் வந்திருக்கிறாரு, அதனால அந்த கட்சிக்கெல்லாம் போகக்கூடாது நீ அப்படின்னு எங்கள் வீட்டில் ஒரு தடை இருந்தது. நான் திராவிட இயக்க குடும்பம், அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்போது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதையும் தாண்டி இந்த காலத்தில் வந்து நிற்கும்போது ஏமாற்றப்படுறோம் இல்லையா? அதாவது அவரை சுற்றி இருக்கிறவங்க நேர்மையா இல்லை, அவரை சுற்றி இருக்கிறவங்க நேர்மையா இல்லை, அவரை ஏமாற்றுறாங்க. திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள்லாம் கூட இருந்தாங்க. இன்டலெக்சுவல் ஒரு குரூப் இருந்ததுங்க கட்சி ஆரம்பிக்கும் போது. போராளிகள், அவங்களோட உணர்வெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது, அந்த மாதிரி போராளிகள்லாம் இருந்தாங்க. இல்ல இப்ப சீமான் அவர் கூட இருக்கிறவங்களாலே ஏமாற்றப்படுறாரு அப்படின்னு. ஆமா, அவசியம் ஏமாற்றப்படுறாரு. அது எங்க அண்ணியே சொல்றாங்களே, எங்க அண்ணி கயல்விழியே சொல்றாங்க, சீமான் ஏமாற்றப்படுறாரு அப்படின்னு. இல்ல, ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் வித் தோஸ் பீப்புள் அப்படின்னு. அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. இப்போ விஜய் மாதிரி ஒருத்தர் வந்துட்டாரு, நாம் தமிழர் இருந்து எல்லாரும் அந்த பக்கம் போறாங்க. விஜய் தமிழ் தேசியமும் திராவிடம் ரெண்டையுமே பார்வையாக கொண்டு வந்துருவாரா விஜயால்? இல்ல, அதெல்லாம் கொண்டு வர முடியாது, விஜயாலெல்லாம் கொண்டு வர முடியாதுங்க. இது ஒரு திரை கவர்ச்சி. நான் ஏற்கனவே 2000 இப்பதான் விஜய தலையில வச்சுட்டு ஆடுறாங்க. 2021லேயே ரசிகர் மன்றத்தை பற்றி சில சர்ச்சைகள் வரும்போது நான் 2021 எலெக்ஷன் காலத்திலே நான் விஜயெல்லாம் திட்டியிருக்கேன். 3 ரூபாய்க்கு டாக்டருங்கெல்லாம் வைத்தியம் பார்க்கணுன்றாரு, இவர் ஒரு சீனுக்கு 3 rupees வாங்கிப்பாரா, உழைக்கிற விவசாயி வந்து ஏழையா இருக்கான், உழைக்காத சினிமா நடிகை ஏன்டா இத்தனை கோடி வாங்குறீங்க, இதெல்லாம் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு விஜய் விமர்சித்து நான் 2021 எலெக்ஷன் 2021 எலெக்ஷனுக்கான முந்தைய கூட்டம் டிசம்பர் 2020 நடக்குது திருவிக நகரில். அப்பயே நான் விஜய் எதிர்த்து பேசியிருக்கேன். எனக்கு விஜய் மேலெல்லாம் பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது, அது திரை கவர்ச்சி. அதாவது எம்ஆர் ராதா வந்து சொல்றாரு, அதாவது இந்திய துணைக்கண்டத்தின் அரசியலை வந்து ஒற்றை வரியில சொன்னவங்க வந்து அன்பு பாட்டி அவ்வை. அவங்க சொல்றாங்க வடவர் காதையை விரும்பாதே அப்படின்னு. வடவர் காதையை விரும்பாதேன்னா இந்தியா வந்து ராமாயணமும் மகாபாரதமும் தான் சிறந்த நூல்கள்னு சொல்லுது. அவங்க சொல்றாங்க வடநாட்டில் வர ராமாயண மகாபாரதத்தை படிக்காதீங்கன்னு சொன்னவங்க அவ்வை. வடவர் காதையை விரும்பாதே, வடநாட்டில் வர ராமாயண மகாபாரதம் படிக்காதீங்கடா, ஏன்னா இது வந்து பெண்ணடிமைத்தனமான காப்பியம், அதனால படிக்காதீங்கன்னு சொல்றாங்க, புரியுதா? அப்போ இந்திய சமூகத்தினுடைய இழிவுகள் அந்த காலத்திலே சொன்னவங்க வடவர் காதையை விரும்பாதே அப்படின்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டின் அரசியலை ஒற்றவரியில் சொன்னவர் வந்து எம்ஆர் ராதா. எம்ஆர் ராதாக்கு வந்து பெரியார் திடல்ல அவருக்கு ஒரு மன்றம் வைக்கிறாங்க. அப்போ அவர் அந்த ஃபர்ஸ்ட் நாடகத்துல ஃபர்ஸ்ட் பேனரை பிடிக்கிறாரு எம்ஆர் ராதா. அதில் அவர் பிடிச்ச அந்த பேனரில் என்ன வரிகள் எழுதியிருந்தாருன்னா, கூத்தாடிக்கு மன்றம் வைக்காத, புரியுதுங்களா? கூத்தாடிக்கு மன்றம் வைக்காத அப்படின்னா கூத்தாடி அரசியலை தீர்மானிப்பான், அவன் பின்னாடி எவனும் போகாதீங்கடான்னு சொன்னார் எம்ஆர் ராதா, சரிங்களா? அது மாதிரி விஜய் ஒரு கூத்தாடிக்கு பின்னாடி மக்கள் போனாங்கன்னா ஏமா தான் போவாங்க. ஆனால் அவருடைய கொள்கைகள் ஸ்ட்ராங் இல்லை. அவர் சொன்ன விஷயம், அவர் கொள்கைகள்ல அவர் என்ன இருக்குன்னு அவருக்கே தெரியாதுங்க. கொள்கையை சொல்ற பாஜக சித்தாந்தம் பாசிசம் என்னங்க, அவர் எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு, சரிங்களா? அவருக்கு அந்த டெம்பரரியா படிக்கிறாருங்க, தற்காலிகமா ஒரு எழுதி கொடுக்குறாங்க, அதை படிச்சுட்டு போயிடுறாருங்க, அவ்வளவுதாங்க. 15 வருஷமா ஒரு நாம் தமிழருங்கிற அரசியல் களம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாரம்பரியமா ஒரு அரசியல் களத்துல இருந்திருக்கீங்க. இவ்வளவு ஒரு விஷயத்தையும் இன்னொரு அரசியல் களத்திற்குள்ள போய் தானே அதுக்கான வெற்றியை பார்க்க முடியும், இல்லைன்னா உங்களுடைய உழைப்பு அப்படியே வீணாயிடும்ல. அப்படிங்கிற ஒரு அரசியல் களமா நீங்க இதை இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இப்போ நான் வந்தது வந்து
அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி அதிகாரம் மையத்தோட பலன் அனுபவிக்க வந்தால் நான் கிடையாது. நான் வந்தது சமூக விடுதலைக்காக வந்தவ. நான் ஒரு விடுதலை போராளி. புரியுதுங்களா? இதை நான் சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். நான் சமூக விடுதலைக்காக வந்த போராளி. என்னோட பாட்டனார் சமூக விடுதலைக்காக போராடி இருக்காரு. என்னோட பாட்டனார் வந்து பிராமின் ஸ்ட்ரீட் வழியாக தான் அவரோட நிலத்துக்கு போக முடியும். அப்போ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் போகிறதுனால என்னோட பாட்டனாரோட தலையை ஷேவ் பண்ணி, உனக்கு ஒரு மேல் ஆணோட பேர் இருக்கக்கூடாது, பெண்ணோட பேர் இருக்கணும்னு சந்திரன்ற பேரை மாற்றி மாதுன்னு பேர் வச்சுறாங்க எங்க திருச்சியில். இவர் இதை எதிர்த்து பிரிட்டிஷ் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாரு. அப்போது எல்லா வழக்குகளுமே கவர்மெண்ட்டுக்கு ஃபாராக தான் முடியும். ஒரே ஒரு வழக்கு பாமரனுக்கு ஆதரவாக முடிஞ்ச வழக்கு எங்கள் குடும்பத்து வழக்கு. ரெண்டாவது, என்னோட தாத்தா வந்து அக்ரஹார நுழைவு போராட்டம் நடத்துறாரு. சரிங்களா? எங்கள் சித்தப்பா மிசால சிறையில் இருந்தார். எங்கள் அப்பா பல்கலைக்கழகங்கள் இடஒதுக்கீடுக்காக போராடி இருக்காரு. அப்போது நாங்கள் யாருமே பதவிக்காக வந்தவங்க கிடையாது. டாக்டர் கிருஷ்ணசுவாமி எங்கள் அப்பாவை எம்பி எலெக்ஷனில் நின்று அதில் கூட்டணி போய் வெற்றி பெறலான்றாரு. எங்கள் அப்பா பதவி வேணான்ட்டாரு. தாத்தா பதவி வாங்கியிருக்க முடியும். திமுகவில் மிசால சிறையில் இருந்து எங்கள் சித்தப்பா பதவி வாங்கியிருக்க முடியும். நாங்கள் யாருமே பதவி வாங்கலை. இன்றும் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு போய் தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமரணும் அப்படின்றது எங்கள் விருப்பம். அந்த அதிகார மையத்துக்கு நான் போகணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது. சீமானனை எலெக்ஷனில் நில்லுன்னு சொன்னனால நின்னேன் 2021. என் கணவருக்கு இந்த அரசியல் களத்தில் பயணிக்கிறதுல விருப்பம் கிடையாது. என் கணவருக்கு விருப்பம் கிடையாதுங்க. எங்கள் அம்மா குடும்பம் திராவிட இயக்க குடும்பம், எங்கள் அப்பா என்னோட கணவர் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம். அவங்க தாத்தா வந்து காங்கிரஸ் போராளி. அவர் எர்வாடா சிறையில் வல்லபாய் படையலோட இருந்தவங்க. அவங்க இன்னமும் வந்து இந்தியன் நேஷனலிசம் தான் பேசுவாங்க. அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து இந்த 2 ஒடுக்குமுறைகளையும் சந்திச்சுட்டு நான் வர்றேன். நான் வர்றது விடுதலைக்காக தான் வரேனே தவிர அரசியல் அதிகாரத்துக்கு நோக்கி நான் அதில் இருந்து நான் ஒரு எம்எல்ஏவோ எம்பி ஆகிறதுக்கு வந்தாலும் நான் கிடையாது. சீமானனை நிற்க சொன்னனால நான் நின்னேன். புரியுதுங்களா? நான் இதுக்காக வந்தவங்கலாம் கிடையாது. நான் மெடிக்கல் ப்ரொஃபஷன், நான் டாக்டருங்க. என்னோட சேவை மக்களுக்கு தேவை. அதுக்காக நான் வந்தேன். நிறைவா ஒரு விஷயம், நாம் தமிழருக்கு இனி புதுசா சேர வரக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நான் புதுசா சேர வரவங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எலெக்ஷன்ல இளைஞர்கள் தயவு செய்து நாம் தமிழர் கட்சியில நிக்காதீங்க. எலெக்ஷன்ல நிக்காதீங்க. நின்னா உங்களை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கு. அதனால நிக்காதீங்க. நிக்கணும் இல்ல நாங்க தமிழ் தேசியத்தை விடுதலையை நகர்த்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்சி செலவு பண்ணுச்சுன்னா நில்லுங்க. நீங்க உங்க கை காசை போட்டு நிக்காதீங்க. இதுதான் நான் சொல்றது. நன்றி மேடம். நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி.